கொடுத்திருப்பாங்க, ஹதீஸ்ல இல்ல, இருந்திருந்தா கொடுத்திருப்பாங்க, சஹாபா பெருமக்களும் சொல்லல, அப்படி சொல்லியிருந்தா அது சொல்லியிருப்பாங்க, மற்ற இமாம்கள் யாருமே சொல்லல, இப்னு குதைமா தான் மட்டும் தான் சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா இவங்க இப்னு குதைமா தான் பின்பற்றாங்க போல தெரியுது. அப்படிதான் மக்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் இருக்குன்னு சொன்னா நீங்க குர்ஆன்ல இருக்குது அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்னு குதைமா சொல்லி இருக்கிறான்னு சொன்னா அது ரைட்டு. கேட்ட கேள்வி அப்படி இருக்கிறது, விரிந்த அளவுக்கு கேட்டோம். நீங்க இப்னு குதைமா மட்டும் சொன்னதன் மூலமே உலகம் அறிந்து விட்டது. இப்னு குதைமாவை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். குர்ஆனை அல்ல, ஹதீஸை அல்ல, குறைஞ்சபட்ச சஹாபா பெருமக்களுடைய சொற்களை கூட அவங்க பின்பற்றல, இப்னு குதைமாவை தான் பின்பற்றுகிறார் அப்படின்னு முடிஞ்சு போச்சாங்க. உலகம் அறிஞ்சிருச்சாங்க. இவர் இப்படி சொன்னதுனால எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறாரு அதையெல்லாம் உங்களுக்கு படிச்சு காமிச்சாங்களா? கிடையாது. இப்னு குதைமா இப்படி சொல்லிவிட்டு மற்ற அறிஞர்களுடைய விமர்சனத்திற்கு எப்படி ஆளா இருக்கிறார் தெரியுமா? அது வேற சப்ஜெக்ட். அடுத்து பாருங்க, நாத்தியவாதி கேட்டதுக்கு நாங்க பதில் கொடுத்தோமே நாங்களே என்ன சொன்னாங்க, அறிவுபூர்வமா விளைக்கணும். நாங்க அப்படி சொன்னதுனாலதான் கேள்வி வச்சோம். உருவம் உள்ள எதுவும் அடிமுண்ட அந்த ஆளு கேட்டார, நீங்க அறிவுபூர்வமா என்ன பதில் கொடுத்தீங்கன்னு கேட்டோம். இப்ப என்ன சொல்றாங்க, குர்ஆன் இரவு வேதம் தானே, அந்த குர்ஆன்ல இருக்குதானே அப்படின்னு சொல்லிவிட்டோம். அப்ப இதுல என்ன வழங்குது? அறிவுபூர்வமா நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லலான்னு தான் வழங்குது. அதை தான் அவங்க சொல்றோம், நீங்க சொல்ல கிடையாது. இன்னொன்னு, ஒளின்னு சொன்னாலும் அப்படிதான் வருங்கிறாங்க. நாங்க தான் உருவம் இல்லைங்கிறோமே, அந்த ஆள் எப்படி கேட்கிறாரு? இறைவனுக்கு உருவம்ங்கிறீங்க, உருவம் உள்ள எதுவும் அழியும் என்பது விஞ்ஞான நியதி. அப்படியானால் இறைவன் அழிந்து போவானான்னு அவர் கேட்கிறாரு. நாங்க இறைவன் ஒளி என்று சொல்கிறோம். ஏன் சொல்றோம்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் 100 சமாவாத்து வல்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதனால சொன்ன, நாங்களா சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹுவ நூருன், அல்லாஹ் ஒளின்னாங்க. முஸ்லிமில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதைத்தான் நாங்க சொன்னோம். நாங்க ஒண்ணு சொல்லல ஒளி என்று. அல்லாஹ் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு தான் சொன்னோம். ஆனா உருவம் இல்லைங்கிறோம். அதனால இந்த கேள்வி எங்களுக்கு வரவே செய்யாது. நாங்க தான் இறைவனுக்கு உருவமே இல்லைங்கிறோமே. அதனால் நாத்திகத்துக்கு முன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய கொள்கை தோற்று போனது, இஸ்லாம் என்றைக்கும் தோற்காது. அதுதான் உண்மை. அது நீங்க உணவுபூர்வமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், உணர்ச்சி பண்ணக்கூடாது. இல்ல நாங்க கண்ட்ரோல் பண்றோம், நீங்க அடுத்து பாருங்க. ஒவ்வொரு விஷயம் என்ன பாருங்க, இப்ப கூட என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் இப்ப நம்ம சொன்னோம் 2 கையிலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா எங்கிட்ட கேளுங்க, நாங்க உங்க ஹதீஸ்ல எடுத்துறோம் அப்ப நம்ம சொன்னோம். நீங்க என்ன சொல்லிருக்கணும், அப்படியா 2 இருக்குன்னு இருக்கா, ஆதாரம் நாங்க கேட்டுக்கணும், ஹதீஸ்ல இருக்குங்கிறோம். அப்படிலாம் ஆதாரம் தானே. கௌசல் ஆதம் ஒருகன் இருக்காங்களே, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே. நபி இமாம் நீங்க சொன்னீங்களே, நாங்க நபி இமாம எதுக்கு ஆதாரம் எடுத்தோமா? சென்ற தலைப்பும் சரி, இந்த தலைப்பும் சரி, விவாதம் செய்கின்ற போது குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு எவருடைய சொல்லையாவது ஆதாரம் எடுத்தோமா? காமிக்க முடியுமா? நீங்க போன தலைப்புல நான் குர்ஆன் ஹதீஸ் நின்றோம், இந்த தலைப்பு அப்படிதான் நிக்கிறோம். நீங்க என்ன செய்றீங்க, ஓசலாம் இருக்காங்கிறீங்க. அப்ப இல்ல என்ன வழங்குது? உங்க கொள்கைக்கு குர்ஆன் ஆதாரம் இல்ல, ஹதீஸ் ஆதாரம் இல்ல, அதனாலதான் இப்படியெல்லாம் மற்றவருடைய சொற்களை கொண்டு வரீங்கன்னு வழங்குது. இது ஒப்பந்தத்துக்கு மீறலா இல்லையா? குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் தானே கொண்டு வரனே. ஏன் ஓசம் கொண்டு வந்தீங்க? நாங்க யாருடைய சொல்ல எங்களுடைய கூற்றுக்கு ஆதாரம் கொண்டு வந்தோம் நிரூபிக்க முடியுமா? குர்ஆன் ஹதீஸ் அப்படி போயிருக்கோமா? கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 1000 வந்திருக்கும், எங்களுடைய விவாதத்தில் வச்சோமா? விவாதத்துடைய ஒப்பந்தம் என்ன? ஆதாரமாக குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் தான் இருக்கணும்னு எழுதிருக்கிறோமா இல்லையா? அப்ப இதை என்ன வழங்குன்னு சொன்னா, அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்ல, அதே குர்ஆன் ஆதாரம் இல்ல, ஹதீஸ் ஆதாரம் இல்ல, அவங்களாக ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு விட்டு ஆதாரம் என்று தேடுகிறார்கள், கிடைக்கல. அதே போல அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய இந்த தவறான கொள்கையை நிறுவுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தை சொல்லலாமா? இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானே, வமா கான லக்கும் அன் தூது ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யூதுனல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நோவினைப்படுத்துகிறார்களோ லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களை சபிக்கிறான். வஅஅத்த லஹும் அஸாப முஹீனா, அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலை போய், மார்க்கத்தை நம்மகிட்ட கொண்டு வந்த ரசூலை போய், குர்ஆனை நமக்கு தந்த ரசூலை போய், அல்லாஹ் யாரு நமக்கு காட்டி தந்த ரசூலை தப்பா சொன்னாங்க வார்த்தை யூஸ் பண்ணலாமா?
இந்த வசனத்தை பாரு நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்குது? சிற்களை கொண்டு போய் சேர்க்குதா இல்லையா? அதனாலதான் நம்ம சொன்னோம். அதே போல நம்ம பிதாத் அப்படிங்கிறதுக்கும் பல்வேறு விஷயங்களை சொன்னோம். இந்த தலைப்பு என்ன? யார் பிதாத்வாதிகள், யார் சிற்கு செய்கிறார்கள் அப்படிங்கறதுதான். நம்ம சொன்னோமே, நீங்க மற்ற மொழியில தமிழ் மொழியில எல்லாம் வழிபாடு நடத்துறீங்க அப்படிங்கிற சொன்னோமே, அது ஒரு பிதாத்துன்னோமே. எப்படி நாங்க அப்படிலாம் செய்யலன்னு சொல்லி இருக்கணும், அல்லது ஏங்க அப்படி செஞ்சா என்னங்க தப்புன்னு கேட்டிருக்கணும். வாயை திறந்தாங்களா? இல்லையே. அதே போல பாருங்க, மைதானத்துல வந்துதான் பெருநாத்தோல் நிறைவேற்றணும், வேற எது பள்ளியை தொழக்கூடாதுங்கிறீங்களே, அப்ப மறுத்தாங்களா? ஏற்றுக்கொண்டாக்கா சதி கண்டாங்களா? ஏதாவது வாயை திறந்தாங்களா இந்த விஷயத்துல? இது வரைக்கும் பெண்களை காட்சி பொருளாக்குறீங்க, அதே போல ரோட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. இதுவெல்லாம் இஸ்லாத்துக்கு கண்ணியம் தரக்கூடியதா? விதத்தான வழிமுறை அல்லவா? சல்லல்லாஹு காலத்துல இப்படி எல்லாம் பெண்களை ரோட்டு கொண்டு வர அனுமதிச்சாங்களா? இப்படி எத்தனை விதத்துல செஞ்சுட்டு இருக்கிறீங்க. முஸ்லிம காபிராக்குறீங்க. சஹாபா பெருமக்களே பிதஅத்வாதிகள், இஸ்லாத்தை வெளியேறுங்கிற சூழ்நிலை கொண்டு வர்றீங்க அந்த முர்த்தத்துங்க வார்த்தையை வச்சு. அந்த ஹதீஸ் நம்ம சொன்னோம். இதற்குரிய சகோதரர்களே, இது தொகுப்புரை. இதுல புதிய ஆதாரங்கள் எதுவும் வைக்கக்கூடாது ஒப்பந்தப்படி. ஆனால் சொன்ன ஆதாரத்துக்கு பதில் சொல்லலாம், ஏற்கனவே சொன்னதை தொகுத்து சொல்லலாம். புதிதாக ஒரு வாதத்தை இதுல நானும் வைக்கக்கூடாது, அடுத்த முறை அவர் அதுக்கு அடுத்து பேசும்போது அவரும் வைக்கக்கூடாது. அதனால தொகுத்து தான் சொல்ல போறேன். முதலாவதாக இந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக அவங்கள பிதஅத் செய்தவர்கள், இஸ்லாத்தை விட்டு திரும்பி மதம் மாறி சில பேர் போய்விட்டார்கள் என்றெல்லாம் இவர்கள் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார்கள் என்று வாதம் வச்சாங்க. இப்படி ஒரு வாதம் வைப்பதா இருந்தா என்ன செய்யணும்? இந்த அருக்கு நீங்க எழுதின வாசகம், ஹதீஸ்ல இருக்கிற இந்த வாசகம் நீங்க இல்லாத இட்டு கட்டிட்டீங்கன்னு சொல்லணும். புகாரி நம்பரை சொன்ன, இப்ப நம்பர் அனைவரையும் பார்த்து உடனே செக் பண்ணிடுவீங்களா? விவாதம் மக்களுக்குன்னு சொல்லிட்டேன், அதுல நம்பரையும் போட்டிருக்கிறேன். அந்த ஹதீஸை படிக்க முடியல, ஏன்? வாசிச்சாலேயே மக்களுக்கு விளங்கி போயிடும். ஆஹா, தெரியாதனமையில நம்ம கையில் எடுத்துட்டோம் என்ற ஒரு அடிப்படையை விளங்கிக்கிறோம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் பின்னாடி மாறி விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு. அவங்க சஹாபாக்கள் தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அடுத்து உருவம் சம்பந்தமா இப்னு குத்தைபாவை தவிர ஆதாரம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்கிறாங்க. நீங்கள் அந்த உருவம் சம்பந்தப்பட்ட விவாதத்தில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்வியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். திருப்பி திருப்பி குர்ஆன் ஹதீஸ்ல சொன்ன பிறகு என்ன செஞ்சாங்க? எந்த இமாமா சொல்லிருக்காங்களா, எந்த இமாமா சொல்லிருக்காங்களா, எந்த பெரியாரா சொல்லிருக்காங்களா, இதைத்தான் கேள்வியா கேட்டுட்டே இருந்தீங்க. அப்பதான் இப்னு குத்தை இப்ப சொல்லிடலாம், நீங்க அதை இதையும் சேர்த்து பார்த்தா உங்களுடைய சாயம் வெளுத்து போயிடும். அழகா என்ன செஞ்சோம்? சஹாபாக்களை உலகமே சேர்ந்து சொன்னாலும் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்கன்னு கேட்கறீங்கல்ல, அதுக்காக வேண்டி இந்த ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு எடுத்து காட்டினமே தவிர அவர் சொல்லாட்டாலும் எங்க நிலைமை தான். குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லியிருக்கும் போது இதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்னு சொல்லித்தான் அந்த விவாதத்தினுடைய இறுதி நிறைவடைஞ்சிருக்கிறது. கடைசி 5 நிமிஷத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப எவ்வளவு இந்த ஒரு வாரத்துக்கு முந்தி நடந்ததுலயே இவ்வளவு பெரட்டணுமா? ஆச்சரியமா இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த நாத்தியவாதிகளுக்கு அறிவுபூர்வமா பதில் சொன்னாங்களாங்கிறாங்க. குர்ஆனை கொண்டு சொல்வது அறிவுபூர்வமான பதிலாங்கிறாங்க. அறிவுபூர்வமான பதில் தான். குர்ஆன் நாத்திகம் இறைவேதன் ஒத்துக்கிற மாட்டான். அவனை இறைவேதன் ஒத்துக்கிற வைக்கிறது எதை வச்சு ஒத்துக்கிற வச்சோம்? அறிவுபூர்வமான வாதத்தை வச்சுதான். நம்ம முஸ்லிம் இறைவேதன் ஒத்துக்கிற நம்பிக்கை. ஒரு நாத்திகன்ட்ட போய் இது இறைவேதம் தான், இந்த அதுக்கு ஆதாரம் அப்படின்னு எடுத்து போட்டு அதுக்கு அவன் பதில் சொல்ல முடியாம திகைச்சு போய் இறைவேதம் தான் என்று நிறுவுறமே, அது அறிவுபூர்வமான வாதம் தான். அறிவுபூர்வமான வாதத்தினா அவன் இறைவேதங்கிறது மறுக்க முடியல. பெருமேலே அந்த இறைவேதத்தில் தான் மறுமையை பற்றி இருக்கிறது, சொர்க்கத்தை பற்றி இருக்கிறது, இறைவன் அழிய மாட்டான் என்று இருக்கிறது எடுத்து காட்டினோன்னு வாயை மூடிட்டு இருந்துட்டான். அந்த அளவு அறிவுபூர்வமாக தான் நினைஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம். அதுல ஒரு இது இல்லை. அதே நேரத்தில் ஒளி விஷயமாக அவன் என்ன சொன்னா, அது அழிஞ்சிருந்தான். அதுக்கு என்ன பதில்னு பாருங்க. அதுக்கு இது பதிலா? நாங்க ஹதீஸ் அடிப்படையில் நம்புறோம். நாத்தியம் கேட்டா என்ன பதிலுங்கிறதா இப்ப பிரச்சனை. நாத்தியம் கேட்கும் போது நாங்க ஹதீஸ் அடிப்படையில் ஒளி நம்புறோம் அப்படின்னா அது பதில் ஆயிருமா? அழியும ஒளியும் அழிஞ்சிருந்து கேட்டானே, அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அதை கேட்டா நாங்க ஹதீஸ் அடிப்படையில் நம்புறோம், குர்ஆன் அப்ப நாத்தியம் கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு என்ற கேள்வி கேட்டீங்க. அதையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும்.